நபர்களை பற்றி பயங்கரமாக தவிச்சு கொண்டிருக்காங்க. ஓகே, அவர்களுக்கு நின்னாலும் தூங்கினாலும் உங்களுடைய ஞாபகங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக வருது அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க, உங்கள் நபர்களோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட இந்த நபர்களுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் தொடர்ந்துமே இவர்களை தொல்லை பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், எவ்வளோதான் நீங்கள் ரெண்டு பேருமே தூரத்தில் இருந்தாலுமே கூட என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ஞாபகங்கள்லேருந்து இந்த நபர்களால் மீண்டு வர முடியலை. நீங்கள் கொடுத்த சில கிஃப்ட்ஸ், நீங்கள் சொன்ன சில வார்த்தைகள், நீங்கள் கொடுத்த சில வாக்குறுதிகள், இது எல்லாமே இந்த நபர்கள் நினச்சிட்ருக்காங்க. இந்த சைடில் நீங்களும் அப்படி நினச்சி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்களுமே நாள்தோறும் உங்கள் நபர் என்ன பண்ணுறார், ஏது பண்ணுறார் அப்படின்னு அதிகமாக தேடக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். உங்கள் நபர்களை பற்றின விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த நபர்கள்கிட்ட கதைக்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்திலே இருக்கிற மாதிரி இங்கே டிவைன் சொல்கிறாங்க. அப்போது உங்களுடைய ஏக்கங்கள் தான் உங்களுடைய நபர்களை உங்ககிட்ட வந்து மீட்கிறதுக்கான ஒரு தூதுகோல் அப்படின்ற மாதிரியும் டிவைன் சொல்கிறாங்க. ஸோ அப்போது உங்கள் நபர்களை பற்றி நீங்கள் தொடர்ந்துமே யோசிச்சு கொண்டிருக்கீங்க. அதாவது பேசாமல் இருந்தால் கூட என்னுடைய நபர்களுடைய ஞாபகங்கள் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு இருக்க நபர்கள் கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. ஓகே, அது ஏன் அந்த குழப்பம் வருது அப்படின்னா அது இந்த நபர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஒரு சில விஷயத்த பேசலாமா வேண்டாமா அப்படின்றத யோசித்து இந்த நபர்கள் தனக்குத்தானே உங்களை வந்து ஈர்க்கிறதுக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன வழி அப்படின்றத யோசிக்கிறாங்க. அப்படின்றதுனால நைட் டைமில் உங்கள் நபர்களுடைய தாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக வரும். திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுடைய ஞாபகங்களும் எண்ணங்களும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களோட நபர்களோட சைடில் ஈர்க்குது. நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸாக இருக்கும், ஏன்னு தெரியல, நான் சும்மா ஓகேயாக தான் இருக்கேன், பட் என்னுடைய நபர்களுடைய ஞாபகங்கள் வந்து என்னை தொல்லை பண்ணி கொண்டிருக்கு, இதிலேருந்து என்னால் மீண்டு வர முடியலை அப்படின்னு. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய நபர்கள் வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அவர்களுடைய சுச்சுவேஷன்ஸ், அவர்களுடைய ஃபேமிலி கைடன்ஸ், அது எல்லாமே இந்த நபர்கள் ஆல்ரெடி திருமணமாகிருக்கு அப்படின்னா அந்த நபர்களுடைய ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் இருந்து இந்த நபர்களால் வெளியில் வர முடியலை அப்படின்றதுனாலையும் அந்த கட்டுப்பாடுகள் அப்படின்ற ஒரு விஷயங்களும் உங்கள் நபர்களுடைய குடும்பத்தார்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த நபர்கள் வந்து அந்த குடும்பத்தை மீறி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ணினாங்க அப்படின்னா இதில் உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும், அவர்களுக்கும் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால இங்கே அந்த நபர்கள் கொஞ்சம் பொறுமை காக்குறாங்க. ஆனால் இவர்களுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் அப்படியே உங்களை சுற்றி தான் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடணும், உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த பேசணும் அப்படின்றாங்க. ஒரு சில நபர்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான அந்த வாய்ப்பும் அதுக்கான ஒரு நேரமும் கிடைக்காதனாலையும் என்னமோ இந்த நபர்கள் தனிமையிலிருந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனாலேயே நீங்கள் எமோஷ்னலாகி அழுறது, உங்களுடைய ஞாபகங்களை நினச்சி அழுறது, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நினச்சி அழுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் டிவைன் நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்க்க நீங்களும் அந்த நபர்களும் பிரிஞ்சிருக்கீங்கன்றே வச்சுக்கொள்ளுவோமே, அந்த ஏற்பட்ட காயங்கள் குணமாகுதா அப்படின்னா குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு இடத்துல நான் அகெயின் காயப்படுறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள், அதாவது நீங்கள் ஒரு சில விஷயத்த போய்ட்டு சொல்லுவீங்கள்ல, உங்கள் நபர்களை பற்றி, உங்கள் அன்பை பற்றி கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுவீங்கள்ல, அப்படியான்னு பகிர்ந்து கொள்ளும்போது அந்த நபர்கள் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத மாதிரியும் உங்கள் நபர்கள் அப்படியே குழப்பி விடக்கூடிய மாதிரியும் இருக்குது. அது உங்களோட சைடும் இருக்கலாம், உங்கள் நபர்களுடைய சைடும் இருக்குது. அப்போ குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனாலேயே இந்த நபர்களால் துணிஞ்சு ஒரு முடிவெடுக்க முடியலை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு ஒரு அமைதி வேணும், உங்கள் கூட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் கிடைக்கிறது என்னமோ திரும்ப ஒரு அடி, திரும்ப ஒரு காயம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கும் பேசணும் அப்படின்ற ஆசை இருக்குது, பேசலாம் அப்படின்னு போகும்போது அங்கால விஷயம் வந்து வேறு மாதிரி ஆகிடும். இங்கே நீங்களுமே ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணும்போது உங்கள் நபர்கள் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்காம். அப்போது ஏதோ ஒரு நூலிலையில் உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் அகெயின் ஒண்டாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஸோ இந்த நபர்கள் உங்களோட சைடில் ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஈர்ப்பு விதியை வந்து பயன்படுத்தலாம்.
அந்த நபர்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு நியூஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ அது நல்ல நியூஸாக கெட்ட நியூஸாக அப்படின்னு பார்க்க ஓகே, அந்த நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும், ஒரு திருப்பு முனை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இங்கே ஒரு சில நபர்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரைக்கே பயந்துட்டு இருப்பீங்க. ஒரு சில நபர்கள் நெகட்டிவாக யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் நபர்களை தேடி தேடி அந்த நபர்களுக்காக ஏங்கியே இப்போது அவர்களை நினைக்கும் போதெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் போயிடுது, ஒரு நெகட்டிவாக யோசிச்சிடுறீங்க. இது எல்லா ரீடிங்லேயுமே நான் சொல்கிறேன், நீங்கள் நெகட்டிவாக நினைக்கும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நெகட்டிவாக தான் நடக்கும். இந்த இடத்துல முழுக்க இப்போ ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னே வச்சுக்கோமே, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துறது என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் தான். நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயந்தான், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான் அது இன்னுமே பெருசாக க்ரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி டிவைன் நீங்கள் சொல்கிறாங்க. அப்போது உங்களுடைய எண்ணங்களில் ஒரு கட்டுப்பாடு வேணும். நீங்கள் சரியான முறையில் கட்டுப்படுத்தி நீங்கள் சரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டவர் மூமெண்ட்லேருந்து உங்கள் காதலை புதிய ஒரு தொடக்கமாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். ஓகே, அதாவது என் காதல் உடஞ்சி போயிடுச்சு, என்னுடைய காதல் தரமட்டமாக ஆயிடுச்சு, எனக்கான ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா எகெயின் உங்கள் நபர்கள் கூட ஜாயின் பண்ணணும், ரீஜாயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. டிவைன் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அதுக்கான சரியான முறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் நபர்களை ஈர்க்கிறது தான். ஏன்னா டிவைன் இப்போ சொல்லுது திருப்பு முனை அப்படின்னு கொடுத்த விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பாதையை காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறதா கூட இருக்கலாம். இங்கே நிறைய பேரோட தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். அப்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இங்கே டிவைன் சொல்கிறாங்க. நான் மொத்தமாக இங்கே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஸ்டோரிக்கு பொருந்தக்கூடிய மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த காதல் தகடுபொடி ஆகியிருக்குல்ல, இதில் மறைமுகமான யாரோ ஒருத்தருடைய சதி இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே டிவைன் சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் காதலுக்கு பிடிக்காத நபர், அதாவது நீங்களும் உங்கள் நபர்களும் சேர்றது கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமே இல்லை, சுத்தமாக எனக்கு இதில் ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கிற யாரோ ஒரு நபர் இங்கே தப்பான ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்க, ஒரு சதி பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனாலேயே இந்த டைம் நீங்கள் உங்கள் நபர்களோட ரீஜாயின் ஆகியிருக்கணும். ஆனால் இப்போது அந்த ரீஜாயின்கான ஒரு விஷயமே இல்லாமல் போயிட்டு ரெண்டு பேருமே அதிகமாக யோசிச்சுட்டு ரெண்டு பேருமே வேறு திசைகளை நோக்கி இருக்கிறீங்க. ஒரு சில நபர்களுக்கும் இப்போ தான் சண்டைன்னு ஒரு விஷயம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்கள் நீங்கள் இப்போ தான் கேள்விப்படுறீங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படி சொல்லி. ஓகே, ஸோ இது கேள்விப்படுறீங்க அப்படின்னாலே அந்த டவுட்ஸ்லேயே போயிட்டுருக்கு. ஓகே, அதில் ஒரு தெளிவில்லை, ஒரு சந்தேகம் இருக்குது. எத்தனை பேருக்கு உங்கள் நபர்கள் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. ஓகே, ஏன்னா இங்கே உங்கள் நபர்களுக்குமே இது என்ன நடக்குது, இங்கே சரியாக நடக்குதா பிள்ளையாக நடக்குதா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்குது. உங்கள் நபர்களுக்கு என்ன தான் நடந்து கொண்டிருக்கு, நான் இங்கே சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் நான் கேள்விப்படுற விஷயமும் நடக்கிற விஷயங்களும் அப்படியே இதுக்கு எதிர்த்து செயல இருக்குது அப்படின்ற ஒரு பய உணர்வு உங்களுடைய நபர்களுக்குமே இருக்குது. அவர்களுமே அதை தான் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், காலம் தாழ்த்தாதீர்கள். ஓகே, ஏன்னா இந்த நபர்கள் கோபத்தில் தான் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்காங்க. அங்கால ஃபேமிலி பிரச்சனை இருக்குது, ஏஜ் பிரச்சனை இருக்குது, டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு சில விஷயத்தை விட்டுட்டு டக்குன்னு உடச்சிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியான அன்பை கொடுக்க முடியலை அவங்களுக்கு. ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது உங்களுடைய நபர்கள் சைட். அப்படிங்கிறக்க அந்த நபர்கள் வர முடியாமல் தான் இருக்குது. ஆனால் ஏக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ இதுக்கான ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது ஒன்று நீங்கள் உங்கள் நபர்களை உங்களோட சைடில் ஈர்க்க பாருங்கள், அல்லது நடந்து கொண்டிருக்க பிரச்சனைகளில் டக்குன்னு மூக்க நுழைக்காமல் ஒரு பொறுமை காத்து கொண்டுருங்க. இந்த நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கணும். ஆல்ரெடி இங்கே ஒரு நியூஸ் கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே பார்த்துருந்தோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் பிளாக் பண்ணப்படுது. ஓகே, நீங்கள் இதை பார்த்துட்டு யாராக இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷன்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, ஒவ்வொருத்தரோட எனர்ஜிலையும் என்ன சொல்லுது அப்படின்னா முன்னோக்கி சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் நபர்களோடு சேர முடியாத அளவுக்கு எனர்ஜி ப்ளோக்கேஜஸ் இருக்கிறத பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்த்து அதை கிளியர் பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன்னா சேரணுன்ற ஆசை ரெண்டு பக்கமும் இருக்குல்ல, அப்போ நடுவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன திருப்பு முனையை ஆக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த நபர்களும் என்ன நினைக்கிறாங்க, நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கால டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு வரைக்கும் அந்த பழைய விஷயங்களை பற்றி பேசுகிறது, நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி பேசுகிறது, அல்லது தேர்ட் பார்ட்டியை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி
இல்லாத விஷயங்களை பேசி பேசி பிரச்சனைகளை பெருசாக்கி பூகம்பம் வெடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போது முதல் ரீடிங்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட எனர்ஜியெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக போய் கொண்டிருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது சடனாக அப்படியே டேன் ஆகி அப்படியே கீழே போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் தான். இப்போ உங்கள் நபரை ஈர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் முதல்ல. ஓகே, உங்கள் நபர்களை வேணும் அப்படின்னு நினச்சாலும் வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் தீர்மானிக்க போகிறது டிவைன் சக்தி தான். ஓகேயா? ஸோ உங்களுடைய நபர்களுடைய எண்ணங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ உங்கள் நபர்களை வந்து உங்களோட சைடில் ஈர்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டே மேனிஃபெஸ்டேஷன்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம். நிறைய பேருக்கு சக்ஸஸ் வந்திருக்குங்க. நான் அதை வீக்லி ஒன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அதை நம்ம ஒரு வீடியோவாகவே பார்த்துடலாம். ஒரு சில பேருக்கு வந்து ரீடிங் வந்து நான் எடுக்க வர்றேன், பட் எனக்கு வந்து நம்பர் காட்டுதில்லை அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இங்கால இந்த இடத்துல QR கோட் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு ரீடிங்ஸ் தேவை அப்படின்னா இந்த நம்பர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்பர் இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் QR கூட ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு வந்துடலாங்க. ஸோ இன்னொரு விஷயம், இன்றைக்கான ப்ரேயர் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சதிகாரரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லாருக்குமே சதிகாரவங்க இருக்காங்க. ஆனால் அது உங்களுக்கே யார் அப்படின்ற ஒரு விளப்பம் இல்லாமல் இருக்குது. ஒரு சில நபர்கள் தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கீங்க, தவறான நபர்களை கையை காட்டி. ஓகே, ஸோ அப்போது எந்த ரிலேஷன்ஷிப்கான சதிகாரர்கள் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, சதிகாரனை விரைவில் காட்டு பிரபஞ்சமே அப்படின்றத நீங்கள் போட்டுட்டு உங்கள் நபரோட பேரை போடுங்க. ஓகேயா? ஸோ அப்படி போடும்போது இன்றைக்கு ப்ரேயர் நம்ம வைக்கும்போது ப்ரேயரில் உங்களுக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கும் எந்த நபர்கள் இங்கே ஒரு சதி வேலை பண்ணுறாங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் இணைஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் இணைஞ்சு ப்ரேயர்ஸில் ஆட் பண்ண ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட் அப்படியே குமிச்சிருக்காங்க. ஓகே, ஏன்னா ப்ரேயர்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அண்ட் அவ்வளோ விஷயங்கள் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால. ஓகேயா? என்னுடைய சப்ஸ்கிரைபரோட எனர்ஜி தான் நான் இங்கே ரீட் பண்ணேன். யாருக்காவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா நீங்கள் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கு இந்த செகண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத தெளிவாக 100க்கு 100% அப்படியே தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த செகண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். கமெண்ட்டில் வந்து மறக்காமல் உங்களோட பேர்களை சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே போல் இந்த மாதிரி ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.